வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை, கல்வி அமைச்சு விடுத்த அறிவிப்பு. நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச்சூடு, காயமடைந்த நபர் உயிரிழப்பு. ஆசிரியையால் கடுமையாக தாக்கப்பட்ட மாணவி மனநல பாதிப்பு, சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு சென்ற பெற்றோருக்கு நேர்ந்த கதி. யாழ் நூலகத்தை எரித்தார்கள், பல பெண்களை எரித்தார்கள், குழந்தைகளை எரித்தார்கள், இனங்களை பிரித்தார்கள், நாட்டில் பெரும் அநியாயங்களை செய்தார்கள், அனைத்து பாவமும் உங்களை விடாது. ஐக்கிய தேசிய கட்சியை சபையில் வெளுத்து வாங்கிய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். அங்கிருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அன்றைய காடர்களாகும். தமிழர்கள் மத்தியில் இருந்த, எங்களுக்கு சொந்தமாக இருந்த, எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல. இந்த தொலைபேசிக்கு வந்த அழைப்பு, லண்டனில் இருந்து வந்த பொதி, முகநூல் நண்பரை நம்பி ரூபாய் 8 லட்சம் இழந்த இலங்கை தமிழ் பெண். நடந்தது என்ன? கொலை குற்றச்சாட்டுடன் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற சீன நாட்டவர்கள் 2 விமான நிலையத்தில் சிக்கினர். இலங்கையில் வேகமாக பரவும் மற்றொரு நோய், உயிரிழப்புகளும் பதிவு, பொதுமக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போது எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 2026ஆம் ஆண்டிற்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் தமிழ் சிங்கள மொழிமூல பாடசாலைகளின் 2ஆம் தவணை இன்று நிறைவடைகிறது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளின் 2ஆம் தவணை ஜூலை மாதம் 31ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. அந்த பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது. புதிய தவணைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் குறிப்பிட்ட திகதிகளில் வழமை போல் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்குமாறும் கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியாவத்தை மட்டக்குழி பாலத்திற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குழந்தை ஒன்றின் பிறந்த நாள் விழா நடைபெற்ற மண்டபம் ஒன்றை நோக்கி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் உள்ள தமிழ் மகளிர் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் தரம் 5 மாணவியொருவர் வகுப்பாசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து உடல்நல மற்றும் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் கூற்றுப்படி சம்பவத்திற்கு பின்னர் மாணவி உடல்நல குறைவு ஏற்பட்டதால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்ப சிகிச்சைகளுக்கு பிறகும் முன்னேற்றமில்லாத நிலையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளில் மாணவி நோய் பயம் மற்றும் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மனநல வைத்திய நிபுணரின் பரிசோதனையிலும் இதே நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் பாடசாலை அதிபரிடம் சம்பவத்தை அறிவித்து மாணவிக்கு வகுப்பு மாற்றம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் மாணவி வேறு வகுப்புக்கு மாற்றப்பட்டதாகவும், ஆனால் புதிய வகுப்பில் ஒரு நாள் மட்டுமே கல்வி கற்ற பின்னர் நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி மீண்டும் மாற்று ஏற்பாடுகள் குறித்து அதிபர் அறிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை பாடசாலையின் உப அதிபர் மாணவியின் தாயாரிடம் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதுடன் மாணவியையும் அவரது குடும்பத்தினரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சூழ்நிலையில் தமக்கும் தமது மகளுக்கும் எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக உணர்ந்த மாணவியின் தந்தை இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேபோல் கல்வி அமைச்சர்
தலைவர், சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எழுத்து மூலமாக முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் போலீஸ் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் இனி இத்தகைய சம்பவங்கள் இடம்பெறாது என்றும் மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எந்தவித அழுத்தமும் வழங்கப்படாது என்றும் உறுதியளித்ததாக பெற்றோர் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாடு திரும்ப பெறப்பட்டதாகவும் ஆனால் அதன் பின்னர் நிலைமை மேலும் மோசமடைந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த விவகாரம் பாடசாலையை தாண்டி பிற பாடசாலைக்கும் பரவியுள்ளதாகவும் மாணவியின் தாயாருக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவதாகவும் மாணவியின் தந்தை குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். தங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க சிலர் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டும் பெற்றோர் தற்போதைய சூழ்நிலையில் மாணவி பாடசாலைக்கு செல்லவே அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மாணவியின் பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்படும், அவர் அச்சமின்றி கல்வியை தொடர யார் பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்விகளையும் பெற்றோர் எழுப்புகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கான உரிமைகளை மறுத்து யாழ் நூலகம் மீது தனது அரசியல் பழிவாங்கலை காட்டிய அரசியல் நாசகார வேலைகளை முன்னெடுத்த ஐக்கிய தேசிய கட்சியினர் இன்று தமிழர்களுக்கான உரிமை என போலி முகத்திரையில் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருப்பு யூலை கலவரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பதுளை நகரம் எரிக்கப்பட்ட போது அப்போதைய இராணுவத்தினர் கடைகளை அடையாளமிட்டு சென்ற பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த விசமிகள் அந்த கடைகளுக்கு தீ வைத்தனர். அங்கிருந்த பச்சிளம் குழந்தைகள் கூட தீயில் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொடூர செயலை ஐக்கிய தேசிய கட்சியினரே மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரிதாக பேசினார்கள். அதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக இருக்கும். அதாவது அவருக்கு பின்னால் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983 ஆண்டு நுவரலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய யோகா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு நூலகம் இருந்த கடையை, அங்கே இருக்கின்ற பெண்களை, அங்கே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியாகும். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேச கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1978 ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விஷயமாக 1978 ஆண்டு 79 ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். அது மாத்திரமா? 1981 ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய, அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு, அது மாத்திரமல்ல, அவர்கள் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள், செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு, ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981
2021ஆம் ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த எங்களுக்கு சொந்தமாக இருந்த எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்திய என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த மாதிரியான பைத்தியக்காரர்கள், மோசடிக்காரர்கள், அந்த மாதிரியான முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. அதே போன்று கௌரவ உறுப்பினர்களை அது மாத்திரமல்ல, விசேடமாக இதை நாங்கள் அரசியல் ரீதியான செயற்பாடாக கருதுவதற்கான காரணம் தான் வேறு விதமல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1982ஆம் ஆண்டு நாட்டின் சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மோசடியான வாக்கெடுப்பு. விசேடமாக வடகிழக்கில் இருந்த தமிழர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புகளை, அங்கு இருக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு தேர்தல் தான் வேறு எதுவுமல்ல, சர்வஜன வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக, அந்த மோசடிக்கு எதிராக அன்றைய காலங்களில் எங்களுடைய தலைவராக இருந்த ரோகண விஜயவீரா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு தாக்கல் செய்ததன் பிறகு அந்த வழக்கு முதலாவது விசாரணை, இரண்டாவது விசாரணையின் பொழுது முடிவுகள் வருகின்றது. ரோகண விஜயவீரா அவர்கள் எங்களுடைய பேரன்புக்குரிய தலைவரால் போடப்பட்ட வழக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் வேறு எதுமல்ல, அவருடைய வழக்கு என்பது 83ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய பொது தேர்தல். அதற்கு பதிலாகத்தான் சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பில், அந்த வழக்கில் அவர் வென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் வேறு எதுமல்ல, மீண்டும் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு 2,73,000 வாக்குகள் எங்களுடைய ரோகண விஜயவீராவுக்கு ஜனாதிபதி தேர்தல், அந்த வாக்குகளே எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் 9 பேருக்கு இடையில் அன்றைக்கும் கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவர்கள் வந்திருந்தால் அன்றைக்கு ஜெயாரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இனவாத, மதவாத, ஜனநாயக விரோத, அதிகத்தில் மக்களை கொள்ளையடிக்கின்ற இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாகவே அந்த அன்றைய காலகட்டங்கள் 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளால். ஆகவே அன்றைய காலகட்டங்களிலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள், இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள், இந்த சஜித் தனது அப்பனார் எடுத்துக்கொண்டால் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமிநாயக்கள், இந்த ஜேஆர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற, அதன் மூலமாக இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள். அவ்வாறான தடை இருக்காவிட்டால், இன்னும் உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன, முடிக்கின்றேன். நிச்சயமாக அன்றைய காலகட்டங்களில் ஒரு பொது தேர்தல் இடம்பெற வாய்ப்பு இருந்தது. பொது தேர்தல் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கருப்பு ஜூலையும் கூட இடம்பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் உறுப்பினர்களே, இந்த கருப்பு ஜூலை என்பது இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் இளைஞர்களை இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுகின்ற பாவித்தனமான நடவடிக்கையில் ஒரு குறியீடாகும். அதனால் இந்த கருப்பு ஜூலை என்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களை ஒரு கொடியின் கீழ் ஜெயாருக்கு கிடைத்தது 5/6 பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களை அதனை இன ரீதியாக, மத ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களை நாசம் செய்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு
பெரிதாக பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றார். எது எவ்வாறான போதிலும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நிலைமையில் இருந்து எதிர்வரும் காலங்களிலே எமது நாட்டில் ஒரு கண்ணியமான சமுதாயத்தை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற நாட்டு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை கட்டியெழுப்புகின்ற ஒரு அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலர்ந்திருக்கின்ற என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மட்டக்களப்பில் முகநூல் மூலம் அறிமுகமான நபரொருவர் வெளிநாட்டிலிருந்து பரிசு பொதி அனுப்புவதாக கூறி பெண்ணொருவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் தெரிவிப்பதாவது, மட்டக்களப்பை சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த 13ஆம் தேதி முதல் லண்டனில் வசிக்கும் வைத்தியர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட டான் என்ற நபருடன் முகநூல் ஊடாக தொடர்பில் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி கடுநாயக்க விமான நிலைய பகுதியில் வெளிநாட்டு பொதிகள் விநியோக நிறுவனத்தை சேர்ந்தவர் என தன்னை அறிமுகப்படுத்திய மற்றொரு நபர் லண்டனில் இருந்து குறித்த பெண்ணுக்காக பெறுமதியான பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்று வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த பொதியை சுங்க அனுமதியுடன் பெற்றுக்கொள்ள முதற்கட்டமாக 87,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதை நம்பிய பெண் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு அந்த தொகையை அனுப்பியுள்ளார். பின்னர் மேலும் பணம் தேவைப்படுவதாக தெரிவித்து தொடர்ந்து பணம் கோரப்பட்ட நிலையில் பெண் பல கட்டங்களாக மொத்தம் சுமார் 8 லட்சம் ரூபாவை செலுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன் பிறகும் கூடுதல் தொகை கோரப்பட்ட போது சந்தேகமடைந்த பெண் இனி பணம் அனுப்ப முடியாது என தெரிவித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தொடர்புடைய தொலைபேசி இலக்கங்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தாம் இணையவழி மோசடிக்குள்ளானதை உணர்ந்த பெண் சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சமூக வலைத்தளங்களூடாக வெளிநாடுகளில் இருந்து பரிசு பொதிகள், பண பரிசுகள் அல்லது உயர் மதிப்புள்ள பொருட்கள் அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கும் இணையவழி மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். எனவே சமூக வலைத்தளங்கள் மூலம் அறிமுகமாகும் தெரியாத நபர்களை நம்பி பணம் பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இதுபோன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 சீன நாட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற போது பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை தகவல்களின்படி துறைமுக நகரில் 2 சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் போது எதிரணியை சேர்ந்த ஒருவரை கடத்தி சென்று கொலை செய்ததாக 34 மற்றும் 38 வயதுடைய இந்த இருவரும் சந்தேகிக்கப்படுகின்றனர். சந்தேக நபர்கள் நேற்று மாலை மும்பை வழியாக சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் புறப்பாடு முனையத்தில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் அதிகளவில் பதிவாகும் தொற்று நோய்களில் ஒன்றான எலிக்காய்ச்சல் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நோயால் ஏற்படும் உயிரிழப்புகளும் கணிசமாக பதிவாகி வருவதால் பொதுமக்கள் கூடுதல் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் பொருளாளர் M.A.C. பிரசாத், எலிகளில் சிறுநீரில் காணப்படும் லெப்டோஸ்பைரா என்ற பாக்டீரியா தோலில் உள்ள சிறிய காயங்கள், கண்கள் அல்லது சளிச்சவ்வுகள் வழியாக மனித உடலுக்குள் நுழைந்து நோயை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக விவசாயிகள், நெல் வயல்கள் மற்றும் சேற்று நிலங்களில் பணிபுரிபவர்கள், வடிகால்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள், உளவு பணியாளர்கள், மேலும் கைவிடப்பட்ட வயல்கள் மற்றும் சதுப்பு நிலங்களில் விளையாடும் குழந்தைகள் அதிக ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் தேங்கி நிற்கும் நீர் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் குளிப்பதன் மூலமும் தொற்று ஏற்படக்கூடும் என்பதால் அவ்வாறான இடங்களில் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சேறு நிறைந்த சூழலில் வேலை செய்ய வேண்டியவர்கள் மருத்துவ ஆலோசனையின் பேரில் டாக்ஸிசைக்ளின் மருந்தை முன்கூட்டியே பெற்று பயன்படுத்துவது முக்கியம் என்றும் அந்த மருந்தை உள்ளூர் சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் அலுவலகங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். இருப்பினும் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே அந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகள் டெங்கு காய்ச்சலை போன்றே காணப்படுவதுடன் காய்ச்சல்
தலைவலி, உடல் வலி மற்றும் கண்வலி போன்ற அறிகுறிகள் தென்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த அறிகுறிகள் தோன்றினால் சிகிச்சையை தாமதப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி தேவையான இரத்த பரிசோதனைகள் மூலம் நோயை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வீட்டிலேயே சுய சிகிச்சை மேற்கொள்வது, பாரம்பரிய வைத்தியங்களை மட்டும் நம்புவது அல்லது சிகிச்சையை தாமதப்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அருகிலுள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனையை உடனடியாக அணுகி உரிய சிகிச்சையை பெறுமாறு இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.